தனக்காக வாழாம பிறருக்காக வாழக்கூடிய தருணம் உடையவங்க. அன்னை மதர் தெரேசா மாதிரி நீங்க. குணாதிசைகள். நிறைய பேர் சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, நிறைய பேர் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனா நர்ஸா தான் ஆவீங்க. பாதி பேர் கலைத்துறையில பிரகாசிக்கணும், மீடியா தொழில பிரகாசிக்கணும் அப்படின்னு ஆதங்கத்துல ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா அழகுல சிறந்து விளங்கக்கூடியவங்கள நீங்க, அன்புலையும் பண்புலையும் சிறந்து விளங்கக்கூடியவங்க. கஷ்டத்தை முகத்துல காட்ட மாட்டீங்க, கண்ணுக்குள்ள வரைக்கும் கஷ்டத்தை வச்சுக்கிட்டு முகம் மலர்ச்சியா சிரிச்ச முகம் சீதேவியா இருக்கக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசிக்கார பெண்களும். உங்க கஷ்டம், உங்க கவலை, படிச்ச படிப்புக்கு உண்டான ஒரு வேலை, காலதாமதமா கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். காதலிப்பீங்க, அது நடக்காது. கல்யாணமே பண்ணாலும் 2 தாரத்து தோஷம் உடையவங்க கன்னிராசிக்காரங்க. கல்யாணத்துல பெரிய அவமானமும் ஒரு கஷ்டத்தையும் அடைஞ்ச உங்களுக்கு இந்த குரு பகவான் இன்னைக்கு பயிற்சி ஆனது, இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு ஜாக்பாட் தான். இப்படியாம்பட்ட ஒரு நேரங்காலங்களை கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனா 2026க்கு முன்ன வரைக்கும் கன்னிராசிக்காரங்க மேல அடுத்தவங்க போராம தான் பண்ணுவாங்க. உங்க வாழ்க்கைய வாழ விட மாட்டாங்க. நீங்க துன்பமே படணும் அப்படின்னு பல பேர் உங்களுக்கு தொந்தரவும் கொடுப்பாங்க. ஆனா கன்னிராசியில் கண்டகச்சனி இருந்தாலும் 45 வயசுக்கு மேல ஒரு 80 வயசுக்கு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தான் ஆகாது. தொண்டு செய்யறதையே உங்களுடைய பெரும் மூச்சா நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தருணம் உடையவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. ஜாக்பாட் தாங்க உங்களுக்கு. பயப்படாது. குரு பகவானுடைய பெயர்ச்சி கன்னிராசிக்கு நல்ல ஒரு நிலைமையில இருக்கு, எந்த குறையும் வராது. பயந்தான் நோய். ஒரு போர் வீரன் எப்படி பயப்படாம நெஞ்ச நிமித்து போர் புரிகிறானோ அவன் தான் ஜெயிப்பான். அப்ப நோய்க்கும் பயப்படாதீங்க, பேய்க்கும் பயப்படாதீங்க, தனக்கு சூனியம் பண்ணவனையும் பார்த்து பயப்படாதீங்க. எதிர்த்து நின்று போராடுங்க, உங்க வாழ்க்கையில வெற்றி காணுவீங்க. 100க்கு 100 வெற்றி காண போறீங்க. சிவாய நம. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், நம்ம தங்க தளபதி, நம்ம ஜனநாயகர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பது ஜோதிடர் கருப்பசாமி KGF. கேம் சேஞ்சர் லக் இந்த சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. சிவாய நம. 2026 குரு பகவான் பெயர்ச்சி. இந்த குரு பகவான் பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமா அமைய போறாரு, எந்த ராசிகளுக்கு பாதகமா அமைய போறாரு. ஏற்கனவே சனி பயிற்சி ஆயிடுச்சு, இப்ப குரு பயிற்சி. ஒரு வருஷம் குரு பகவான் கடக ராசியில பயிற்சிக்க போறாரு. பொதுவாவே இந்த குரு பயிற்சியோடைய ஸ்டார் யார் தெரியுமா? குரு பகவான் பயிற்சி ஆகிறது ஒரு பெண் ராசின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில. அப்ப பெண் ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம், இந்த 12 ராசிகளுக்கு தான் 90 விழுக்காடு பலன்களை கொடுப்பார். ஏன்னா பெண் ராசிகளுக்கு தான் இந்த வருஷம் யோகம். நீங்க பட்ட கஷ்டம் துன்பம் எல்லாம் விலகி போகுது. குரு பகவான். குரு பகவான் யாரு? குரு பகவான் சொல்லக்கூடிய பிரகஸ்பதி. குரு பகவான் வேற யாரும் கிடையாது. எம்பெருமான் முருகக் கடவுள் தான் குரு பகவான். தமிழ் கடவுள் தான் குரு பகவான். முருகனை, எம்பெருமான் முருகக் கடவுளை, 6 பட முருகன் கோயில் இருக்கு, 1500 சில்லற முருகன் கோவில் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல ஏதாவது ஒரு முருகன் கோயிலை பிடிச்சுக்குங்க. உங்க இப்ப இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லக்கூடிய சின்ன பரிகாரத்தை நீங்க கட்டாயமா செய்யுங்க. 12 ராசிக்காரர்களும் உங்க ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க. சின்ன பரிகாரம். சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போய் வாசல் இருக்க வேண்டிய குளத்துல கைகால் அலும்பிட்டு, கோயில் வாசல் இருக்க வேண்டிய கல்லுப்பும் மிளகும் வாங்கிட்டு, கொடிமரத்தாண்ட நின்று அந்த கல்லுப்பையும் மிளகையும் கொட்டுங்க. 6 மிளகு கையில எடுத்துக்குங்க, ஒரு 3 கல்லுப்பு கையில எடுத்துக்குங்க. 6 மிளகை நல்லா மென்னுக்கிட்டு, என் ஆசை இதுதான், என் தேவை இதுதான், நான் நோயில இருக்கேன், கடன்ல இருக்கேன், வறுமையில இருக்கேன், பிரச்சனைகள்ல இருக்கேன், திருமணம் தடையா இருக்கு, குழந்தை இல்ல, இப்படியாம்பட்ட ஒரு பிரச்சனைய மனசுல வேண்டிக்கிட்டே அந்த கோபுரத்தை பார்த்து மெல்லு முழுங்கிடுங்க. பக்கத்துல சிதம்பரசாமி போட்டோ இருக்கும், அந்த சிதம்பரசாமி போட்டோவோட ஒரு விபூதி இப்படி பூசிட்டு அந்த உப்பை மென்னு முழுங்கிடுங்க. முதல்ல காரம், உங்க கஷ்டம் விலகி
அந்த உப்பு சாப்பிட்ட உடனே உங்க கஷ்டம் கவலைகள் எல்லாம் விலகி போகுது. ஓரிரு வாரம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 11 வாரம் வரேன்னு சொல்லுங்க, 100க்கு 100 உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுங்க. அப்படி ஒரு ஐதீகமான கோவில் நம்ம திருப்போரூர் முருகன் கோவில். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அங்க வந்து போங்க, எந்த குறையும் வராம 12 ராசிகளுக்கும் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் திருப்போரூர் முருகர் கந்தசாமியோட அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான். படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவங்க, பண்புள்ளவர்கள், தனக்காக வாழாம பிறருக்காக வாழக்கூடிய தருணம் உடையவங்க. அன்னை மதர் தெரேசா மாதிரி நீங்க. குணாதிசைகள். நிறைய பேர் சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, நிறைய பேர் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனா நர்ஸா தான் ஆவீங்க. பாதி பேர் கலைத்துறையில பிரகாசிக்கணும், மீடியா தொழில பிரகாசிக்கணும் அப்படின்னு ஆதங்கத்துல ஓடிக்கிட்டும் இருப்பீங்க. ஏன்னா அழகுல சிறந்து விளங்கக்கூடியவங்கல்ல நீங்க. அன்புலையும் பண்புலையும் சிறந்து விளங்கக்கூடியவங்க. கஷ்டத்தை தான் முகத்துல காட்ட மாட்டீங்க, கண்ணுக்குள்ள வரைக்கும் கஷ்டத்தை வச்சுக்கிட்டு முகம் மலர்ச்சியா சிரிச்ச முகம் சீதேவியா இருக்கக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசிக்கார பெண்களும் ஆண்களும். கன்னிராசிக்காரர்களுக்கு 80% இந்த குரு பெயர்ச்சி யோகம் தாங்க தரப்போகுது. கவலையே வேணாங்க. சனீஸ்வரம் பகவான் வேணா கண்டக சனியில கொடுக்கலாம், ஆனா குரு பகவான் 11வது வீட்டுல இருக்கிறனால அந்த கண்டத்தை குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு சொல்லக்கூடிய தருணத்துக்கு ஏத்த மாதிரி அந்த நோயும் விலகி போயிடும். உங்க கஷ்டம், உங்க கவலை, படிச்ச படிப்புக்கு உண்டான ஒரு வேலை, காலதாமதமா கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். காதலிப்பீங்க, அது நடக்காது. கல்யாணமே பண்ணாலும் 2 தாரத்து தோஷம் உடையவங்க கன்னிராசிக்காரங்க. கல்யாணத்துல பெரிய அவமானமும் ஒரு கஷ்டத்தையும் அடைஞ்ச உங்களுக்கு இந்த குரு பகவான் இன்னைக்கு பயிற்சி ஆனது இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு ஜாக்பாட் தாங்க. மாற்றமே ஏற்படுத்தக்கூடிய தருணம் வரப்போகுது. மகத்தான செய்திகள் வரப்போகுது. வீடு நிலங்கள் வாங்கக்கூடிய நேரங்காலங்களும் வருது. முன்னோர் சொத்துகள் கேஸ்ல இருந்தா நீங்க தான் ஜெயிப்பீங்க. இப்படியாம்பட்ட ஒரு நேரங்காலங்களை கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனா 2026க்கு முன்ன வரைக்கும் கன்னிராசிக்காரங்க மேல அடுத்தவங்க போராம தான் படுவாங்க. உங்க வாழ்க்கைய வாழ விட மாட்டாங்க. நீங்க துன்பமே படணும் அப்படின்னு பல பேர் வந்து உங்களுக்கு தொந்தரவும் கொடுப்பாங்க. ஆனா கன்னிராசியில் கண்டகச்சனி இருந்தாலும் 45 வயசுக்கு மேல ஒரு 80 வயசுக்கு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தான் ஆகாது. இருந்தாலும் உங்க ஊருக்கிட்ட இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை சாமியை மட்டும் ஒரு வணக்கம் மட்டும் போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வந்திருக்க பீடை, உங்களுக்கு செஞ்ச செய்வின தோஷம், உங்க வளர்ச்சிக்கு போராமப்பட்டு தொந்தரவு பண்ணுது எல்லாமே சுக்கு நூறா போயிடும். தலைமுடி மட்டும்தான் உங்களுக்கு கொட்டும் கன்னிராசிக்காரர்களுக்கு. மற்றபடி மனம் தளர மாட்டீங்க. ஸ்ட்ராங் உடம்பு, ஆயுசு அதிகம். இறந்திருந்தா ஒரு 25-35 வயசுக்குள்ளேயே நீங்க இறந்திருக்கணும். அதுக்கு மேல குரு பகவானுடைய தன்மை உங்களுக்கு வந்தனால எந்த இறப்பும் வராது. ஆனா குடல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கு. கணையம், கிட்னி, நுரையீரல், ஹார்ட், இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வரும். தண்ணி நல்லா அளவா குடிங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, தேக பயிற்சி செய்யுங்க. உங்க உடம்ப நீங்க தான் கவனிச்சுக்கணும். குரு பகவான் கேட்டாவே எக்ஸசைஸ்ங்க. நம்மள ரத்தத்தை தெளிவு பண்ணி நம்மளை நடக்க வைக்கிறது குரு பகவான். துவழ்ந்து இருக்க நோயில துவழ்ந்து படுத்து இருக்கிறவனை எந்திரிச்சு வாஞ்சி வாடா நடரா அப்படிங்கிற நடக்க வைக்கிறது குரு பகவான். குருவுடைய பார்வை உங்களுக்கு அற்புதமான வீட்டுல இருக்கு. அதனால பயப்பட வேண்டாம். உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய கடமைகளை நீங்க செய்யணும். நான் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு 4 பேருக்கு படிக்க கொடுக்கணும், இல்ல தொழில் கல்விகள் அமைச்சு யாருக்காவது படிக்க கம்மி விலைக்கு படிக்க வைக்கணும், இப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டு நிறுவனங்களா இருந்தாலும் சரி, தொண்டு செய்யறதையே உங்களுடைய பெரும் மூச்சா நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தருணம் உடையவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. ஜாக்பாட் தாங்க உங்களுக்கு. பயப்படாதீங்க. குரு பகவானுடைய பெயர்ச்சி கன்னிராசிக்கு நல்ல ஒரு நிலைமையில இருக்கு. எந்த குறையும் வராது. பயந்தா நோய். ஒரு போர் வீரன் எப்படி பயப்படாம நெஞ்ச நிமித்து போர் புரிறானோ அவன் தான் ஜெயிப்பான். அப்ப நோய்க்கும் பயப்படாதீங்க, பேய்க்கும் பயப்படாதீங்க, தனக்கு சூனியம் பண்ணவனையும் பார்த்து பயப்படாதீங்க. எதிர்த்து நின்று போராடுங்க. உங்க வாழ்க்கையில வெற்றி காணுவீங்க. 100க்கு 100 வெற்றி காண போறீங்க. கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான்
திருப்போரூர் முருகன் கந்தசாமியோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். என்ன நீங்க பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா தாம்பரத்து அட்ரஸ் வரும். அங்க என்னுடைய வீடை கேட்டீங்கன்னா என் வீட்டுக்கு என்ன பாருங்க. வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஜூலை மாசம் மலேசியாவுக்கு ஒரு 11 நாள் அங்க வருவேன். மலேசியால கிளாங்கு தான் வருவேன். அங்க பார்க்கணும் கேட்கறவங்க தாராளமா அங்க பார்க்கலாம். கட்டாயமா நல்ல ஒரு அமைப்பையும் ஒரு வழியவும் காமிச்சு கொடுப்பேன்னு கேட்கறது எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரருடைய அருளாட்சி கட்டாயமா கிடைக்கும். சிவாய நம.